ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆரஞ்சு பவுண்ட் கேக் மேக் பண்ணலாமா? வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு ஒரு பவுலில் 60 கிராம் பட்டர், தென் பார்த்தீங்கன்னா 90 கிராம் பவுடர் சுகர், 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஆரஞ்சோட ஜெஸ்ட்டு, ஃபியூ ட்ராப்ஸ் ஆரஞ்ச் எசன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா 120 கிராம் மைதா, தென் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டரை ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டார்க் எல்லோலேருந்து ஒரு பெயில் எல்லோ கலர் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு மஸ்ட் இல்லை. நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுகரை ஒரு 3 பேட்சாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள், ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க. சுகரும் அந்த பட்டரும் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க. ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் தென் அகெயின் அடுத்த எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு எசன்ஸ் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சோட ஜெஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு எசன்ஸ் ஆட் பண்ணணும்னு மஸ்ட் இல்லை, ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் அதை நல்லா சீவ் பண்ணிவிட்டு ஒரு 3 பேட்சாக அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு 20 ml ஆயில் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ட்ரேயில் நம்ம பேட்டரை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு ஸ்குயர்ஸ் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எங்கேயாவது லம்ஸ் இருந்தால் கூட அது கரெக்டாக ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். கொடுத்துட்டு 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆரஞ்சு பவுண்ட் கேக் ரெடி ஆயிரும். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு பீஸ் வாயில் வைக்கும்போது மெல்ட் ஆகிட்டு இருக்கும். பால்கோவா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் அவுட்புட் வரும். மஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.